எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக நீங்கள் 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. எந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க, எத்தனை ஸ்டடீஸ் ரிலேட்டடான கண்டென்ட் பார்த்துருப்பீங்க. இது எல்லாத்த விட இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, அந்த அளவுக்கு ஒர்த்தான கண்டென்ட்டாக இருக்க போது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம 1 மார்க் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் 1 மார்க் ட்ரிக்கை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 1 மார்க் ட்ரிக்கை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து 99 அப்படின்னு சொல்லிட்டு சென்டம் மிஸ் ஆகிடுது. ஒரு மார்க் மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த 1 மார்க் எதில் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே 1 மார்க்ஸில் தான் போகுது. இந்த 1 மார்க்ஸில் இந்த மாதிரி போகவே கூடாது யாருக்குமே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச ஐடியா தான் இந்த 1 மார்க்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லா 1 மார்க்கும் கரெக்டாக எழுதிடுறேன், அந்த ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் எனக்கு புக்கிங் சைட்லேருந்து கேட்குறாங்க, அது எந்த லெசன்லேருந்து கேட்குறாங்க, எந்த இதுலேருந்து வருதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது, அந்த 1 மார்க் நான் படித்ததே இல்லை அப்படின்னா கூட நான் சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 மார்க் கரெக்டாக அதிகமான சான்சஸ் இருக்குது. சரி வாங்க அந்த ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு 3 ஸ்டெப் சொல்லுவேன். அந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 மார்க்கு கரெக்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன 1 மார்க்லாம் தெரியுமோ அந்த 1 மார்க் எல்லாமே வித் ஆப்ஷன் போட்டு ஆன்சர் எழுதிடுங்க. தெரியாத 1 மார்க் ஏதோ ஒன்று வந்திருக்கும்ல, அந்த 1 மார்க்கை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா 1 மார்க்ஸும் எழுதிடுங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஷன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நீங்கள் எழுதின ஆன்சர்ஸில் எந்த ஆப்ஷன் வரவே இல்லையோ அப்போ அந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னவாக இருக்க சான்ஸ் இருக்குன்னா அந்த ஆப்ஷனாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் எழுதின ஆன்சர்ஸில் சின்ற ஆப்ஷன் வரவே இல்லை அப்படின்னா அப்போ அந்த கொஷனுக்கு ஆன்சர் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ டக்குன்னு சி போட்டுட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப்பும் நீங்கள் அப்ளை பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, ஏபிசிடின்னு சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் பார்க்க ஒரே மாதிரியாக இருக்கும். 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் எல்லாருமே எதை போய் எழுத போகிறீங்கன்னா தமிழ் எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. இப்போ தமிழ் எக்ஸாம் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு 4 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பாரதியார்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஆப்ஷனில் திருவள்ளுவர் கொடுக்குறாங்க. தேர்ட் ஆப்ஷனில் பாரதிதாசன் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஃபோர்த் ஆப்ஷனில் கம்பர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 ஆப்ஷனில் எந்த 2 ஆப்ஷன் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று பாரதியார், இன்னொன்று பாரதிதாசன். ஏ சி இந்த 2 ஆப்ஷன் தான் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ உங்களுக்கு அந்த தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்று ஏவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்படின்னா சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏவா சியா அப்படின்னு சொல்லி எதை டிசைட் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரவே இல்லை எந்த ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக வந்திருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 மார்க்கு கரெக்டாகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் கரெக்ட் ஆகிடும். ஒரு சில பேர் டாப்பராக இருப்பீங்க, அவங்களுக்கு நான் இந்த 3rd ஸ்டெப்பும் சொல்கிறேன். இந்த 3rd ஸ்டெப்பும் கேட்டுட்டு நீங்கள் அந்த ஆன்சர் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டமென்றது மிஸ் ஆகாது. அதனால் நான் சொல்ல போகிற 3rd ஸ்டெப்பையும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 3rd ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலிமினேட் மெத்தட். ஆக்சுவலாக நீங்கள் ஆன்சர் எந்த ஆன்சர் கரெக்டுன்னு சொல்லி கண்டுபிடிக்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த டஃப்பான கொஷனுக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அது புக்கிங் சைட் கொஷின் டஃப்பாக தான் இருக்க போகுது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா எலிமினேட் மெத்தட் யூஸ் பண்ணணும். எந்த ஆன்சர் கிடையவே கிடையாதுன்னு நீங்கள் எலிமினேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக எந்த ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. எப்படி இந்த எலிமினேட் மெத்தடை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். செகண்ட் ஸ்டெப்பில் எந்த 2 ஆன்சர் பார்க்க ஒரே மாதிரி இருக்கோ அப்போ அந்த 2 ஆன்சரில் தான் ஏதோ ஒன்று கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி வச்சு நீங்கள் எலிமினேட் மெத்தட் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5 லெசன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 1 மார்க் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள். அப்போ ஒரு லெசன் வந்து எத்தனை 1 மார்க் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 1 மார்க் கேட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எந்தெந்த லெசன்லேருந்துலாம் உங்களுக்கு அந்த 1 மார்க் கேட்டிருக்காங்க, எந்த லெசன்லேருந்து 1 மார்க் கேட்கல, இல்லை அந்த ட்விஸ்டடான கேட்ட 1 மார்க் வந்து எந்த லெசன் அப்படின்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். அது எந்த லெசனுக்கான கொஷின் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு முக்கால்வாசியான ப்ராப்ளம் சால்வ் ஆன மாதிரி தான். ஏன்னா அந்த லெசன் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ஆன்சர்ஸ் வந்திருக்குன்றது கிளியராக தெரியும். இந்த ஆன்சர் ஏன்னா நீங்கள் டாப்பர்னும் போது அந்த லெசன் ஓரளவு படிச்சிருப்பீங்க. அந்த லெசனுக்கு ரிலேட்டடான ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு 4 ஆப்ஷனில் இருக்கான்னு சொல்லி யோசினாலே எந்த ஆன்சர்லாம் அந்த லெசனுக்குள்ள வரவே வராதோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த லெசனுக்கான ஆன்சர் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஆன்சர் தான் என்னவாக இருக்கும்னா கரெக்டான ஆன்சராக இருக்குது, அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே நீங்கள் சொன்னது எல்லாமே சூப்பராக இருக்குது, எனக்கு அந்த 1 மார்க் கரெக்ட் ஆகிடும், நான் உடனே எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் அந்த ஐடியாவை டக்குன்னு அப்ளை பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக என்னோட சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்சர் நீங்கள் எப்போ எழுதணும்னா
நீங்கள் மீதி 2 மார்க் 5 மார்க்ஸ் என்னென்ன இருக்குது எழுத வேண்டிய ஒர்க் இருக்கோ அது எல்லாமே எழுதி முடிச்சுட்டு தான் நீங்கள் அந்த தெரியாத 1 மார்க் எழுதணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மீதி 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாமே எழுதும்போது உங்களுக்கு எல்லா லெசனை பற்றியும் ஐடியா கிடச்சிரும். எல்லா லெசனும் உங்களுக்கு வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நீங்கள் எல்லா கொஸ்டினும் எழுதி முடிச்சோடனே நான் சொன்ன அந்த ஐடியாஸும் உங்களுக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்திருக்கும். ஃபைனலாக நீங்கள் அப்போ அந்த ஆன்சரை போய் எழுதும்போது உங்களுக்கு 100% அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நீங்கள் நான் சொன்ன ஐடியாஸை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுங்க. ஆன்சரை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆன்சரை எழுதிடாதீங்க. மீதி எழுத வேண்டிய ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ண வேண்டிய ஒர்க்குன்னது அப்போ தான் அந்த ஆன்சரை எழுதணும். அந்த மாதிரி எழுதி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோக்கு நிறைய லைக்கோ வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற ட்ரிக் என்னென்னா 1 மார்க் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 2 மார்க்குக்கான ட்ரிக்கு. 2 மார்க் வந்து இப்போ 5 கொஸ்டின் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். 4 கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது. 4 கொஸ்டின் நல்லா எழுதிட்டீங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தெரியல, இல்லை கதை அடிக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டினை எப்படி எழுதுனா உங்களுக்கு அதுக்கு 2 மார்க்ஸ் கொடுக்க, ஃபுல்லாக 2 மார்க்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 5 மார்க்ஸ்க்கும் இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஐடியா உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் 2 மார்க்ஸ் கேட்டாங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு எக்கச்சக்கமான லைக் வந்துச்சு, இந்த 1 மார்க்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் சொல்லி நிறைய கமெண்ட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க் ட்ரிக் போடுறேன். 2 மார்க் ட்ரிக் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். போட்ட வீடியோஸ் எதனா பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருங்க. இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாம் ரிலேட்டடாக தான் இருக்க போது. நீங்கள் 10th 11th 12th பப்ளிக் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் இருந்தால் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 1 மார்க் ட்ரிக் ஐடியா யூஸ் பண்ணி நிறைய பேர் சென்டம் வாங்குங்க. சென்டம் வாங்குறதுக்கு எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.